அந்த சுப்புவை வர்ற வழியில பார்த்தேன். மீனாட்சியோட பைக்ல வந்து என்கிட்ட வெறுப்பேத்துறான். மீனாட்சி கேட்டா நீ தான் போக சொன்னேன்னு சொல்றா. என்னது? அவ அப்படியா சொல்லிட்டு போனா? நான் ஒன்னும் அவளை அனுப்பலையே. நான் சும்மா பொதுவா தான் சொன்னேன். அந்த சுப்பு புதுசா வண்டியை வாங்கிட்டு வந்து என் கையால பூஜையை போட சொன்னான். அப்புறம் அந்த வண்டியிலேயே மீனாட்சியை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். நான் அவளுக்கு விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போப்பான்னு தான் சொன்னேன். அப்புறம் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு, அதனால அவளுக்கு விருப்பம் இல்லப்பா, உன்னை கட்டிக்க மாட்டா போல இருக்கு, நீ வேற பொண்ணை பாத்துக்கோப்பான்னு தான் சொன்னேன். ஏ தாரணி, நான் அப்படிதானடி சொன்னேன்? நீ அப்படிதான் சொன்ன. நீ அப்படி சொன்னதுனாலதான் மீனாட்சி அக்கா கோவத்துல அவன் கூட பைக்ல கிளம்பிடுச்சு. என்னடி இது? நான் என்ன பண்ணாலும் குத்தமா இருக்கு உங்களுக்கு? பல்லு நின்றவன் சிரிச்சாலும் குத்தம், அழுதாலும் குத்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரில இருக்கு கதை. நான் என்னடி பண்ண? அவன் அம்புட்டு தூரம் கெஞ்சுறான். அதோட அவன் தான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு இந்த ஊரு பூரா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நாம என்னத்த சொல்றது? அதனாலதான் நான் சரின்னு மீனாட்சியை போன்னு சொன்னேன். மீனாட்சி போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிருந்தா நானும் அவளை வேணான்னு தான் சொல்லியிருக்க போறேன். அவ அப்படிலாம் ஒன்னும் அடம் பிடிக்கலையே. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புக்கா. மீனாட்சி அவன் கூட போறேன்னு சொல்லியிருந்தாலும் நீ அவன் கூட அனுப்பிச்சிருக்க கூடாது. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கூட போய் மீனாட்சியை பைக்ல அனுப்பிச்சு வச்சிருக்க. அவன் பொறுக்கி பயக்கா. என்னக்கா நீ? அக்கா, இப்ப அவன் எங்க முன்னாடி வந்து சீன் போட்டு போறான் தெரியுமா? இனிமே அந்த மாதிரிலாம் பண்ணாதக்கா. சரிடாப்பா, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது, சரியா? எனக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் என் தலையெழுத்து. புதுசா பைக் வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட ஏது பணம்? சரிக்கா, அந்த சுப்புக்கு புதுசா பைக் வாங்குற அளவுக்கு ஏது பணம்? எனக்கு என்ன தெரியும், யார்கிட்டயாவது திருடி இருப்பான். அவன் வண்டியை இங்க கொண்டு வந்தப்பவே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. அவன் யார்கிட்ட ஆட்டையை போட்டிருப்பான்? டேய், அவன் பொதுவாவே ஒரு திருட்டு பையன். எவன்கிட்ட திருடுனா என்ன, அதுவா முக்கியம்? இப்ப அக்கா அவன் கூட மீனாட்சி அனுப்பி வைக்கலாமா? என்ன தாரணி, அந்த நேரம் நீ இங்க தானே இருந்த. அக்கா அனுப்பியிருந்தாலும் நீ தடுத்து இருந்திருக்கணும்ல. நான் போகாதன்னு தான் சொன்னேன். ஆனா அக்காவை பத்தி தான் எல்லாருக்குமே தெரியுமே. அதுக்கு யாராவது அதை பத்தி குறை சொல்லிட்டா போதும், முறுக்குன்னு கோவம் வந்துடும். அந்த கோவத்துல அவன் கூட வண்டியில ஏறி போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், பேசாம கோயிலுக்கு போய் மீனாட்சியை கூட்டு வந்துருவோமா? டேய், எனக்கும் அப்படிதான்டா தோணுது. ஆனா மீனாட்சி ஒத்து வராது. அவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தும். இன்னொரு 10 நிமிஷம் பாப்போம். மீனாட்சி வரலன்னா அப்புறம் பாத்துக்கலாம்.